ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்துல்லா. கற்போம் கடலளவு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானிலை குறித்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கு நேரடியாகவே வரும். வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழையின் எஞ்சிய காலங்களில் எந்தவிதமான அச்சமும் பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடிய மழை வாய்ப்பு இல்லை என்கிற செய்தியுடன் நான் இந்த வானிலை அறிவிப்பை செய்கிறேன். ஒரு வதந்தி, அது பயங்கரமாக எல்லார் கையிலும் போய் சேர்ந்துருச்சு. வாட்ஸ்அப் இருக்கிறதுனால ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் பத்திரமா இருந்துக்கிறங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் இருந்துக்கிறங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டெலாம் பத்திரப்படுத்திக்கிறங்க அப்படின்ட்டு ஒரு கடுமையான வதந்தி மக்களிடையே பரவிருச்சு. இதில் சபரிமலைக்கு போகக்கூடிய நண்பர்கள் கூட கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போகலாமா, போனால் ஐயப்பனை கும்பிட முடியுமா, திருப்பி அனுப்பிடுவாங்களா, மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, வெள்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அந்தளவுக்கு இந்த பீதி என்ன செய்யும் அப்படின்னா, மக்களை அடுத்த பணி செய்ய விடாமல் தடுக்கும். கருத இருக்கிறவங்க அறுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அறகுறையாக அறுத்துருவாங்க. மலைக்கு போகிறவங்க போகாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஒவ்வொருவருக்கும் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். தங்களோட பணிகளை அவங்க விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு போய் நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வதந்தியை பரப்புவது என்பது தவறு. இன்னொரு விஷயம், மக்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்படும் பொழுது அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத அறிஞ்சு தெரிஞ்சு அதன் பிறகு தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லவே செய்யணும். ஒரு செய்தி, பரபரப்பான செய்தி ஒன்று வந்துட்டால் உடனே பரப்பிடுவோம். அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது ஆராயிறதே கிடையாது. மனிதனோட மனது அப்படி. ஒரு எது பரபரப்பாக இருக்கோ அது பொய்யாக தான் இருக்கும். உண்மை எப்பயுமே அமைதியாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால எது பரபரப்பாக இருக்கோ உடனே நம்ம பரப்பிடுறோம். அது நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா, அதனால் 4 பேர் சொல்லிடுறோம். அது தவறு அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாகவும் மக்களிடத்தில் நான் வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வானிலை அறிவிக்கைக்கு போவோம். இலங்கைக்கு தெற்கே பூமத்திய ரேகை அருகே ஒரு காற்று சுழற்சி இருக்கிறது. அதே நேரம் அதற்கு வடக்கே சரியாக இலங்கைக்கு நேர்கிழக்கேயும் ஒரு காற்று சுழற்சி இருக்கிறது. இந்த இரண்டும் தங்களுக்கிடையே ஒரு ஆற்றல் பகிர்வை ஏற்படுத்தி ஒரு இணைப்பு சுழற்சி போல் நீண்டு இருக்கு. இந்த நிகழ்வு தான் நாளை மாலை முதல் நமக்கு மழையை கொடுக்க இருக்கிறது தமிழகத்துக்கு. இந்த நிகழ்வு பூமத்திய ரேகையிலிருந்து எவ்வளவு தூரம் நம்மளுடைய கடற்பரப்பை நெருங்கி வருகிறதோ அதற்கு ஏற்ப தமிழகத்துக்கு மழைக்கான வாய்ப்பும் இருக்கும். மிதமான மழையோ கனமழையோ அந்த நிகழ்வின் நகர்வின் அடிப்படையிலேயே இருக்கும். ஒன்று, அது அப்படியே நேராக மேற்கு நோக்கி மாலத்தீவை நோக்கி போகலாம், அல்லது சற்று மேலே ஏறி நம்மளுடைய கடற்பரப்பையோ இலங்கையோட கடற்பரப்பையோ நெருங்கி நம்மளுடைய கடற்பரப்பை நெருங்குவதற்கு தற்பொழுது சாத்தியக்கூறுகள் இல்லை. இலங்கையோட கடற்பரப்பை நெருங்கி நமக்கு ஓரளவு மழையை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போது தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் மழை என்பது தேவையே இல்லை. அது ஒரு வேண்டாத விஷயமாக மாறிடுச்சு. அந்தளவுக்கு அவங்க பாதிப்புகளை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்ன பிற உள் மாவட்டங்களுக்கும் மழைக்கான தேவைகள் இருக்கலாம். இப்போது இந்த சுற்று மழையானது நேற்றைய தினம் எங்கும் பெரிதாக மழை இல்லை, இன்றும் பெரிதாக மழை இருக்கப் போவதில்லை. நாளை அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி அதிகாலையில் மதியம் வரைக்கும் கூட பெரிதாக மழை இருக்கப் போவதில்லை. மாலை வேளையில் கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் லேசாக மழை ஆரம்பிக்கலாம். 25ஆம் தேதி பரவலாக என்பது பரப்பளவில் சொல்கிறேன், தமிழகத்துக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கடலோரங்கள்லையும் உள்பகுதிகளையும் சற்று கனமழையும் ஒரு சில இடங்களில் இருக்கலாம். அதிகாலை நேரங்களில் பனி இருப்பதாலும் இரவிலும் பனி இருப்பதாலும் பெரும்பாலும் மதிய அல்லது மாலை இந்த இடைப்பட்ட வேளைகளில்தான் மழையானது பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதே நேரம் நாளை மாலை துவங்கி தொடர்ச்சியாக தினசரி மழை அப்படியெல்லாம் இருக்காது, யாரும் எதிர்பார்க்காதீங்க. அப்படியான மழை வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் இடைவெளியும் இருக்கும், இடையிடையே இடைவெளி இருக்கும். ஒரு நாள் 2 நாள் விட்டு திரும்ப மறுபடியும் மழை இருக்கும். இப்படியான சூழல் தான் இருக்கிறது. அதே போல் 29 அல்லது 30ஆம் தேதி வாக்கில் இன்னொரு நிகழ்வு வரும். அடுத்த ஒரு 3-4 நாட்களுக்கு ஜனவரி முதல் வாரத்தில் மழை இருக்கும். அந்த மழையைத்தான் நாம் புயல் அப்படின்னு பயப்படுறோம். சிலர் தென் மாவட்டங்களில் பெய்த அந்த பெரும் மழையை
போன்று மழை இருக்கும் அப்படின்னு நம்ம அச்சப்படுறோம். என்னுடைய கணிப்பின்படி அப்படியான மழை வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அது முதலில் தென் மாவட்டங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கின்றன. ஏனென்றால் அந்த பருவ காலகட்டத்தை கடந்து விட்டதாக நான் உணர்கிறேன். என்னுடைய அனுபவத்தின்படி, என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் ஆய்வு செய்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலகட்டத்தை நம்ம கடந்துட்டோம். அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் மேலே ஏறி வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இலங்கைக்கு தெற்கே அரபிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கியே தான் செல்லும், அல்லது சற்று குமரிக்கடலை நோக்கி வருவதற்கும் அதிகபட்சம் குமரிக்கடல் நோக்கி வரலாம். ஸோ நம்மளுடைய தென் மாவட்டமும் சரி, மத்திய மாவட்டங்களும் சரி, டெல்டா மாவட்ட மக்களும் சரி, பெருமழை, பெய்மழை, கனமழை, மேக வெடிப்பு மழை அப்படிலாம் பரவும் பல வதந்திகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். மழைக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சொல்லியிருக்கோம் நாளை மாலை துவங்கும், 25ஆம் தேதி சற்று பரவலாக இருக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா. மறுபடியும் 26ஆம் தேதி அந்த மழை குறைந்துவிடும். பிறகு மறுபடியும் ஒரு நாள் விட்டு மறுபடியும் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். இப்படியான மழைச்சூழல் தான் இருக்கின்றன. இனி மிக கனமழைக்கான வாய்ப்பு இந்த பருவமழையில் இருக்காது. ஆனால் இந்த பருவமழை காலத்தில் பெய்தது போன்று அடுத்தடுத்த வருடங்களில் இருக்குமா என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா, இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் இருக்கின்றன. வானிலை மிகவும் மோசமாக பாதிப்படைந்திருக்கிறது. வானிலை சூழல், புவி வெப்பமயமாதல் காரணமாக மழை பெய்தால் மிக கனமழை, குளிர் என்றால் கடும் குளிர், வெயில் என்றால் கடும் வெயில், இப்படியான சூழல் வந்துவிட்ட காரணத்தால் நாம் அதற்கு ஏற்ப முன்னெச்சரிக்கையும் வாழ்வியலையும் அமைப்பதற்கு நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது ஜப்பானில் அடிக்கடி சூறாவளி வரும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ்வியலை மாற்றிக்கிட்டாங்க. இன்னொரு ஊரில் அடிக்கடி நிலநடுக்கம் வரும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க மரங்கள் மற்றும் பலகைகளால் வீடு கட்டி வாழ பழகிக்கிட்டாங்க. ஸோ இப்படி மனிதன் தன்னை தகவமைச்சுக்கிறான். அதுதான் அவன் வந்துட்டு இவ்வளோ வருஷமாக பல லட்சம் ஆண்டுகளாக மனிதன் இந்த பூமியில் வாழ்கிறான் என்றால், மனிதன் ஒரு சுயநலவாதி, அவன் ஒரு பச்சோந்தி, சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வான், ரொம்பவும் தந்திரக்காரன் மனிதன். அதனால் கண்டிப்பாக நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில், தசாப்தங்களில் நாம் நம்மளுடைய வாழ்வியலை மாற்றிக்கொள்ள முற்படுவோம், மாற்றியும் கொண்டு விடுவோம். ஏனென்றால் இயற்கையிலிருந்து நம்மை தற்காத்து கொண்டு தான் ஆக வேண்டும். இயற்கை பாதிப்படைவதை நம்மளால் சரி செய்ய முடியவில்லை. அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை நாம் தேடிக்கொண்டு தான் இருப்போம். ஆகவே இதுதான் வானிலை சூழலாக இருக்கின்றன. நான் முன்பு சொன்னது போன்று பெருமழைக்கு வாய்ப்பு இல்லை. மிதமான மழைக்குத்தான் அடுத்த 10 நாட்களுக்கு வாய்ப்பு இருக்கும். 10 நாட்கள் இல்லை, ஒரு 7 தினங்களுக்கு இருக்கலாம். இப்படியான சூழல் தான் இருக்குது. அந்த 7 தினங்களிலுமே இடைவேளை இருக்கிறது. அந்த இடைவேளை நாளை நான் உங்களுக்கு தினசரி அறிக்கையின் மூலம் அறிவிக்கிறேன். அதன் அடிப்படையில் நீங்கள் அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம். வேறு ஏதேனும் மாற்றங்கள் இருப்பின் நான் நிச்சயமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வானிலை, இயற்கை எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. அது துல்லியமாக 100% யாராலும் கணிக்க இயலவே இயலாது. இன்னொரு விஷயம், மழை கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா, எந்தெந்த பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தை கூட நம்மளால் வரையறுக்க முடியும். நாளை சொல்லுகிறோம், குறிப்பிட்ட இந்த தினத்தில் மழை வரும் சொல்லுகிறோம் இல்லையா. அது காலையில் பெய்யுமா, மாலையில் பெய்யுமா, இரவில் பெய்யுமா என்பதை கூட நம்மளால் கணிக்க இயலும். ஆனால் எவ்வளவு பெய்யும் என்பதை கணிப்பதற்கு இந்த உலகத்தில் அறிவியல் சாதனம் கிடையாது. அது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. இதை நம்ம முதல்ல விளங்கிக்கிறணும். யாருமே கணிச்சு சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது இயலாத ஒரு விஷயம். அது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். கனமழைக்கான அதை நம்ம சேட்டலைட்டை பார்க்குறோம், அந்த க்ளவுட் இன்டென்சிட்டியை பார்க்க முடியும், எவ்வளோ மேகத்திரள்கள் இருக்குது, இதில் எவ்வளோ மழை பெய்யும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் அது துல்லியமாக யாராலும் சொல்ல முடியாது. 100 சென்டிமீட்டர் பெய்யும் அப்படிங்கிறது யாருமே சொல்ல கிடையாது. கனமழை பெய்யும், மிக கனமழை பெய்யும், வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும். அதுவும் சொல்ல முடியும், இவ்வளோ மழை பெஞ்சால் இந்த ஊர் தாங்காது, வெள்ளம் வரும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியும். ஆனால் இவ்வளோ மழை பெய்யும் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த அறிக்கையின் மூலம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் ஒரு அறிக்கையை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.